நம்ம வேதனைப்படுறோம் பாருங்க, அதை பார்த்தோன்னா அவங்க ஹாப்பியாகிடுறாங்க. ஆனால் நம்ம கூடயே தான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம அழுதா அவங்களும் அழுவாங்க, நம்ம சிரித்தா அவங்களும் சிரிப்பாங்க. ஆனால் இவங்க சைக்கோ அப்படின்றது நம்மளுக்கு நம்பவே முடியாது. நம்ம கூடயே தாங்க இருப்பாங்க. அதனால் மக்களே, சைக்கோன்றவங்க வந்து தன்னை துணியெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு முட்டிக்கிட்டு அப்படியே மோதிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அமைதியாக நம்ம கூட இருந்தே நம்ம வேதனைப்படுறத நம்மளை அப்படியே தூண்டி விட்டு நம்மளை பிரச்சனைகளை ஜாஸ்தியாக நம்மளுக்கு ஆக்கி, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை ஆக்கி விட்டு அதை நம்ம அப்படியே கவலைப்பட்டு கண்ணீர் வர்றதை பார்த்து அவங்களும் அப்படியே அழதா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இதை வந்து தூண்டி விட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்க தாங்க சைக்கோ. அதனால் மக்களே, நீங்கள் இவங்க கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி மற்றவன் சந்தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, மற்றவன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு பிடிக்காது. மற்றவனோட பற்றி வந்து அவனை கேட்குறது அவனை கூடயே தான் இருப்பான். நம்ம கூடயே இருந்து எல்லாத்தையும் இவங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையும் நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை எந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டால் நம்ம பிரச்சனை ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல நம்மளை அந்த ஸ்க்ரூவை லூஸாக்கணும், நம்ம பைத்தியமாகவும் நம்ம எப்படி நம்ம ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளை அவங்கக்கிட்ட அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க அப்படியே நம்மளை மோல்டு பண்ணி அவங்க நம்மளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நகர்த்தி கொண்டு போவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்கள் உங்கள் கூட இருந்தால் அவங்களுடைய ஆட்டு வைக்கிற அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஆடிடுறாங்க. உங்களுடைய புத்தியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. இவங்க நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படியே அழிச்சு போடுறதுக்காகவே நம்ம கூட இருப்பாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு தூரமாக எட்டி ஓடி போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவங்கக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே எல்லா உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுடைய சம்மரி அப்படியே ஃபுல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் அவங்கள தான் உங்களை கையில் எடுத்துப்பாங்க. நீங்கள் அவங்க எங்கெங்கே போக சொல்கிறாங்களோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி நீங்கள் போக வேண்டியதான், நீங்கள் வர வேண்டியதான், அவங்க பேசுகிறது தான் நீங்கள் பேச வேண்டியதான். அவங்க தான் உங்களை இயக்குவாங்க. நீங்கள் உங்கள் சொந்த புத்தியில் இயங்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க நம்மளுக்கு நல்லது சொல்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு ரொம்ப பெஸ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. அவங்க ஒரு சைக்கோ பர்சன். நீங்கள் படுற கஷ்டத்தை அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து ஆனந்தமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கங்க. எப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்பு வந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி உங்கள் கூட யாராவது நண்பர்கள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நம்ம மனிதர்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு உரியவங்க நிறையா பேர் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மனிதர்களை விட்டு தயவு செஞ்சு விலகிடுங்க. விலகினா உங்களுக்கு ஒரு